இப்போதும் படிக்கின்ற சங்கீதத்தின் மூலம் நீர் கேட்கிற ஒவ்வொரு மனதிலும் பேசும்படியாக ஜெபிக்கிறோம். அவர்கள் மனதிலே நீர் கிரியை செய்து அவர்கள் தேவைகளை சந்தியுங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். சங்கீதம் 3. கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள். எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர். தேவனிடத்தில் அவனுக்கு இரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்மாவை குறித்து சொல்கிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவமாய் இருக்கிறீர். நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன். அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்துக் கொண்டேன். கர்த்தர் என்னை தாங்குகிறார். எனக்கு விரோதமாக சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கும் நான் பயப்படேன். கர்த்தாவே, எழுந்தருளும். என் தேவனே, என்னை இரட்சியும். நீர் என் பங்கஞ்சரை எல்லோரையும் பாடையிலே அடித்து தென்மார்க்கருடைய பற்களை தகர்த்து போட்டீர். இரட்சிப்பு கர்த்தருடையது. தேவனுடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. ஆமேன். கர்த்தாவே, இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அவர்களுக்கு ஆண்டவரே நீர் உற்ற துணையாயிருந்து அவர்கள் தேவைகளை சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆமேன்.